வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கிறிஷோட பாட்டிக்கிட்ட முத்துவும் மீனாவும் ஒரு சத்தியம் ஒன்று வாங்கிடுறாங்க. அந்த சத்தியத்தில் நாங்கள் 2 பேரும் கிறிஷை பார்த்துக்கிறதுக்கும் வளர்த்துக்கிறதுக்கும் தான் நாங்கள் கொண்டு போயிருக்கோம். மற்றபடி ரோகிணியை பற்றி எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ரோகிணிகிட்ட சொல்ல வேணாம். என்றைக்கு அவங்கள பற்றிய உண்மையை அவங்க சொல்கிறாங்களோ அன்னைக்கு சொல்லட்டும். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ரோகிணி அவங்க அம்மாட்ட பேச வராங்க. ஏம்மா நீ என்னம்மா நினச்சிட்ருக்க? கிறிஷ் யாரை கட்டுமா கொடுத்த? அவன் ஏன் பையன், நீ எப்படி கொடுக்கலாம், உனக்கு என்ன இது இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்னடி பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? பெற்ற தாய் நீ அவனுக்கு நீ என்னத்தை செஞ்சு பண்ணிட்ட சொல்லு? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதாண்டி உண்மை. பள்ளிக்கூடத்தில் சேர்த்தது நான், இப்போ மெட்ராஸில் கொண்டு சேர்த்தது மட்டும்தான் நீ. அதுவும் நான் தான் அவனை கூப்பிடுறேன் வைக்கிறேன், எல்லாம் அவனோட நான் தான் இருக்கிறேன். முழுக்க முழுக்க அவன் என் கூட தான் இருக்கான். அப்போ எனக்கு தானடி அப்போ எல்லா இது இருக்குது, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. சரி தப்புன்னே வச்சுக்காடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என்னை என் விருப்பத்துக்கே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ 2வது நான் பண்ணதையும் நீ கெடுக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. வாயை மூடுறி. இதை சொல்லியே தான் என்னையும் கிறிஷையும் பாடாப்படுத்திகிட்டு இருந்தேன். இப்போ அவன் சந்தோஷமாக இருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி பேசினான். முத்து மீனாவும் அப்பாவும் அம்மாவும் கிடச்சதா ரொம்ப சந்தோஷப்படுறான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ அவனுக்கு அம்மாவாக இருந்தாலும் சரி தான், இல்லைனாலும் சரி தான், ஐயா நல்லாவே பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா ஒரே வீட்டில் என்னையும் வச்சுக்கிட்டு அவங்கள அம்மான்னு கூப்பிட்றான், எனக்கு கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, அதில் என்னடி தப்பு இருக்குது? அவனை நல்லா வளர்க்கணும், போகணும், வைக்கணும்னு நினைக்காங்க. அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்காங்க. முத்து அம்மா தாய் இல்லாமல் எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு கிறிஷை கேட்குறான். நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புமா, நான் ஏற்றுக்கிட முடியாது. நான் எனக்கு கோவம் தான் என்ன செய்வேன்னு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ கோவம் தான் என்ன செய்வேன்னு தெரியுங்களான்னு சொல்லிகிட்டு இருப்பேன். எனக்கு கோவம் வந்துச்சு, நான் கொடுத்துட்டேன். அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது, சரியா? அப்படிங்கும்போது உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, அவனை நான் எப்படி வேணுமோ வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, ஒரு நிமிஷம் நில்லு. உன்னை பற்றியே உண்மையை சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் என்ன கிறிஷை நீ என்ன செய்ய முடியும், உன் பிள்ளைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா உன்னால் அது சொல்லவும் முடியாது. நீ இருக்க சூழ்நிலையில் ஒவ்வொன்று பொய்யா சொல்லிகிட்டு இருக்கியே தவிர்த்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு மனோஜ் கால் பண்ணுறாங்க. ரோகிணி அம்மா பேசணுங்காங்க, ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அம்மா நீ கனவில் ஒவ்வொரு நேரமும் கத்திக்கிட்டே இருக்கியான், அதனால் மனோஜ் ரொம்ப சங்கடப்படுதான். உனக்கு எதுவும் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி ஜோசிக்காரன்ட்ட கூப்பிட்டு கேட்டோம். அப்போ கேட்கும்போது தான் சொன்னாங்க, உங்கள் அப்பா அங்கேயே போயிட்டார், மேலே போயிட்டார் உள்ளேருந்தே. அப்படி இருக்கும்போது அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை மொதல் தானே செய்யணும், அப்படி செய்யலைன்னா வீட்டுக்கு நல்லதில்லை அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. அதனால் ஒரு நல்ல நாளை பார்த்துட்டு வரோம், பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு நாள் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதை செஞ்சு தான் ஆகணும், ஜோசிக்காரன் சொல்லுதாரே, அப்படி செய்யலைன்னா நல்லது கிடையாது குடும்பத்துக்குங்காரு. அதுபோக உங்களுக்கு ஒரு பிள்ளை வரணும் வைக்கணுன்னா கண்டிப்பாக செய்யணுங்காரு ஜோசிக்காரரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், பிள்ளை ஒன்று தான் கேடு அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பேசுகிற, என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, பிள்ளைய வேணும்னு பையன் சொல்கிறாரோ, சரியா ஆண்டி அப்படிங்கிறாங்க. பண்ணிடலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே ரோகிணி அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. என்னடி இப்போவும் உன்னால் எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க சொல்லதை சரின்னு தான் நீ கேட்க முடியும். ஏன்னா நீ அவ்வளோ பொய் சொல்லியிருக்க. உன்னை பற்றிய உண்மை தெரிய வரும்போது அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னே தெரியாது. ஆனால் உனக்கு அப்போவும் சப்போர்ட் பண்ணது முத்து மீனாவை தான் அனுப்பாங்க, அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த முத்து மீனாவும் என்கிட்ட வேறு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்களே, நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போ அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. பார்க்குறாங்க கிறிஷை அழகாக குளிப்பாட்டி பவுட்ரு போட்டு தலையை வலிச்சிக்கிட்டு இருக்காங்க மீனா. அங்கே கிறிஷ் அவங்க அம்மாவை அப்படி ஏக்கத்தோடு பார்க்குறான். இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பாகுது. கிறிஷ் மேலேயும் கடுப்பாகுது, மீனா மேலே ரொம்ப கடுப்பாகுது. உடனே முத்து வராரு. மீனா, நம்ம பிள்ளை மேலே கொஞ்சம் நிறைய கண்ணு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம அவனுக்கு தடை போடணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. பார்த்தியா ரோகிணி, யார் பெற்றதோ என்னமோ இங்கே இருந்துக்கிட்டுன்னு இங்கே ரொம்ப ராஜ்யம்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
மீனா சமைச்சிட்டியா அப்படி அப்படிங்கிறாங்க. அத்தை சமையல் வேலைலாம் காலையிலே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதானே உன் வேலையை செய்யறதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருவியே அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வராங்க. கிறிஸு அழகாக இருக்கியே அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரெஸ் உண்மையிலே நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜய் அழகாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கடுப்பு கலப்பாதாங்க, அவங்க யார் இல்லாமல் கூட்டு கொண்டு இங்கே வளர்த்துட்டு கிடக்காங்க, நீங்கள் வேறு அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு பிள்ளையாக நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, வளர்த்துட்டு போகிறாங்க, உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. நீ என்ன சாப்பாடு போட போகிற அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாம் நம்ம வீட்டு காசு தானே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏப்பா கிறிஸ்து வந்துட்டாங்கன்னா கூட ஒரு உறுப்பினருக்குள்ளே பணம் என்ன பணமோ நாங்கள் கொடுத்துருவோம்பா, அம்மாவை தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது சரி தானே, அவங்க கதையை பார்த்துக்க போகிறாங்க ஆண்டி, அதுக்கு நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க? இந்த வீட்டில் அவனுக்கு மட்டும் என்ன தனி இடமா கொடுக்குறீங்க? இல்லை அவங்க கூட கட்டில் தானே தூங்கிட்டு போகிறான், அந்த அதில் வச்சும் அவங்களால பார்க்க முடியும்னு சொல்லி தானே அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. இவ வேறு அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க. ரோகிணி மற்ற கதையை விடு. ஏங்க ரோகிணி அப்பா போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதான் என் மாமா சொன்னார்ல அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதுதான் செய்யணும்லாங்க, சம்மந்தியாக இருந்து நம்ம என்னங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. நம்ம செய்யக்கூடாது விஜயா, மகா தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ரோகிணிக்கு அதை பற்றியே தெரியல, நைட்டு தூங்கும் போதெல்லாம் ரொம்பவே பயந்துக்கிட்டு கத்துறாளாம். நேற்று நம்ம பயங்கரமாக கத்தியிருக்கா அப்படிங்கும்போது மனோஜ் ரொம்ப பயப்படுதாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா கனவுங்கிறது மனசுக்குள்ளே நினைக்கிறதானப்பா வரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. ஆமாடா அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம எதையோ ஒன்று பயந்துக்கிட்டு நினச்சிட்டு இருந்தால் அதுவே கனவாக வரும்னு சொல்லுவாங்க. சரி ரைட்டு, இவங்க நம்பிக்கை நம்ம கெடுக்க வேண்டாம், ரோகிணி அப்பாவுக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து இது பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நாங்கள் ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டோம் என்றைக்கு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு, இன்னொரு 3 நாள் கழிச்சு நல்ல நாள் இருக்குது அன்றைக்கே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ரோகிணி உங்கள் மாமா உங்கள் சொந்தக்காரங்களும் வர சொல்லுமா, எங்கள் சைடில் சொந்தக்காரங்களும் வருவாங்க, ஏன்னா 2 சைடும் சேர்ந்து சாமி கும்பிட்றலாம், அதை எப்படி இது பண்ணணுமோ அதுக்கேற்றால பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், ஆண்டி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டால, மனோஜ் உன் வீட்டுக்கார வேறு அதை செய்யணுங்காமல, செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அங்கிள்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, மனோஜ் ஏன் மனோஜ் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க, நானே 1000 உரியில் இருக்கேன், இதில் வேறு இது தேவையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இது கண்டிப்பாக செய்ய தான் செய்யணும், அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா உங்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்து கூட சீக்கிரம் வரமாக வாய்ப்பு இருக்குது, ஜோசியக்கார் அப்படி தான் சொன்னார், நீங்கள் பண்ண வேண்டிய கருமத்தை நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க, உங்களுக்கு புண்ணியம் சேராதுங்காங்க. அதனால் சரி வராது ரோகிணி, அதனால தான் நான் சீக்கிரமாக பண்ணணும்னு அம்மாவை கூப்பிட்டு போய் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான தலைவலியாக இருக்குது. முன்னாடி சாப்பிடுவது தான் அந்த வீட்டில் நிம்மதியாக டைனிங் டேபிளில் போய் உட்கார, இப்போ அங்கேயும் போய் உட்கார முடியாது. கிறிஸுக்கு அங்கே அந்த மீனா ஊட்டிக்கிட்டு இருப்பா, கடுப்பாக இருக்கும், என் பிள்ளைக்கு அவள் ஊட்டிகிட்ருப்பா, என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அப்போ ரோகிணி மட்டும் வராமல் ரூம்லேயே இருக்காங்க. அப்போ மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, விஜயா என்னடா வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவளுக்கு தலைவலிக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து வலிக்கு தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படின்ட்டு மனோஜ் கேட்குறாரு. ஆமாடா பார்லர் வேலைலாம் நிறைய செஞ்சுருக்கோம், அதனால தலைவலிச்சிருக்கும், இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மீனா சிரிச்சுக்கிறாங்க முத்தை பார்த்து. 2 பேரோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி விஜயா பார்க்குறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் நைட்டு தூங்கிடுறாங்க. இங்கே ரோகிணி சாப்பிடவே இல்லை, சரியான வயிறு பசி, நைட்டுக்கான போய் அடுப்பங்கரையை பரட்டுதாங்க. பரட்டினோடனே சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோன்னே எப்பா யாரோ சவுண்டு திருட வந்தாம்பளுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பக்கத்தில் கிடந்த வாரிகளை தூக்கிட்டு போகிறாரு. அங்கே போனால் ரோகிணி அடுப்பங்கரையை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்லுதாங்க. போய் பார்க்குறாங்க, அங்கேருந்து இருட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரோகிணி லைட்டு போட்டு சாப்பிட்டானே அப்படிங்கிறாங்க. இல்லை மறந்துட்டேன், வயிறு பசி தாங்கலை அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு போய் ரூமில் போய் இருக்காங்க. அப்போ கிறிஷ் ரோகிணி பட்னியாக கிடக்கிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணாத, உங்கள் அம்மாவாக நான் இருக்கோம்ல, உங்கள் அம்மா உன்ட்ட ஒரு நாள் பேசுவாங்க, ஆனால் அது வரைக்கும் நீ உங்கள் அம்மாட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுதாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கிறிஸ்ட்ட பேச போனால் கூட பேச மாட்றான். அந்த முத்து மீனாக தான் சொல்லி வச்சுருப்பாங்க போல். ஆனால் இவங்க என்னையை பற்றிய உண்மைலாம் தெரிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல, என்னையை பற்றிய விஷயம் தெரிஞ்சுன்னா முதல்ல எனக்கு எதிராக இருக்கிறது ஆன்ட்டியே இருக்காங்களோ இல்லையோ, இந்த முத்து மீனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை தப்பாகவே நினைக்காங்க. ரோகிணியை பற்றி எல்லாமே தெரிஞ்சு நம்மளால் அந்த ரோகிணியோட வாழ்க்கை ரொம்ப போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி முத்து மீனாக நினைக்காங்க. அவங்களுடைய நல்ல உள்ளத்தை புரிஞ்சுக்கிடாமல் ரோகிணி எப்பவும் போலவே வழக்கமாக தப்பாக நினைக்கிறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்ச பின்பு
ஸ்ருதியை கூப்பிட்றதுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஒரு மாடல் ட்ரெஸ்ஸில் வந்து நிற்காங்க. அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. நான் ஸ்ருதியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா மேரேஜ் ஆகிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆகிட்டு, எனக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. 2 பசங்க அனுப்புறவும் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு தான் வந்தியா அப்படிங்கிறாங்க. உடனே இதெல்லாம் இந்த காலத்தில் ஜெகஜ ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்துடுறாங்க. வந்துட்டியா கிளம்புமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு வேலைக்கு போகிற அப்படிங்கிறாங்க. வேலைக்கு போகல ஆண்டி, நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படிங்கிறேன். ஜிம்முக்கு போகிறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி ஜிம்முக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ யார் போக சொன்னா, யாரை கேட்டு போகிற அப்படிங்கிறாங்க. யாரை கேட்கணும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் பெரிய ஆள் என்னையும் கேட்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் ஜிம்முக்கு வரதா இருந்தால் வரீங்களா ஆண்டின்னு கேட்கலாம், கூப்பிடலாம். உங்களுக்கும் ஜிம்முக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா எனக்கு உடம்பு ஏறிடுச்சு, நான் உடம்பை குறைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ ரவிட்டியாவது ஒரு வார்த்தை சொன்னியா அப்படிங்கிறாங்க. நான் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு எதுக்கு நான் ரவிட்ட சொன்னேன் ஆண்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எவ்வளவு சொல்லியும் மீறி அவங்க பாட்டில் போயிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. அப்போ ரவி வந்தோடனே, டேய் ரவி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை உன் பொண்டாட்டி அப்பாட்டில் ஜிம்முக்கு போயிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மம்மி போகணும்னு சொன்னா, போயிட்டாலோ அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி இருக்க, உன்கிட்ட சொல்லிவிட்டு போண்டாமா, ஏன் இந்த வீட்டில் நான் பெரிய பொம்பளை நான் இருக்கோம்ல, ஏன்ட்ட சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் ஜிம்முக்கு போகிறதா எதுக்குமா சொல்லணும், அவள் காலைல போய்ட்டு ஒரு 2 ஹவரில் வர போகிறா அப்படிங்கும்போது, இல்லை உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு, இன்னும் ஜிம்முக்கு முன்னெலாம் போய்ட்டுருக்கு சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்துடுறாங்க. என்ன ஆண்டி என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே பாரு, இனிமேல் ஜிம்முக்கெலாம் நீ காலைல போயிட்டுருக்கூடாது, அது சரி கிடையாது அப்படிங்கிறேன். ஆண்டி உங்களுக்கு போக பிடிக்கலையா விட்டுருங்க, அதுக்கு வந்து ஜிம்முக்கு போகிறவங்கள போகாதங்க வைக்காதங்கலாம் சொல்லதுக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா அந்த பிள்ளைக்கு ஜிம்முக்கு போகணுன்னு தோணியிருக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி இருந்தால் எப்படிங்க வந்து ரவிக்கு ஒரு பிள்ளையோ குட்டியோ வரும்? அது யாருக்குமே பிள்ளையும் குட்டி வராமல் தானங்க கண்ட கண்ட பிள்ளைகள்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது டவார்னு சுருதி கடுப்பாயிடுறாங்க. ஆண்டி மரியாதை இது பண்ணுங்கள், முத்து மீனா உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து பலகுரல் சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த பணக்கார பைத்தியம் நம்மகிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியே பேசுது. நான் எதை பேசினாலும் என் சொல்ல மதிக்கிறதும் இல்லை வைக்கிறதும் இல்லை. எதுனாலும் இந்த மீனா சொல்ல கேட்டுக்கிட்டு எனக்கு எதிராகவே ஆடுதலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் ஒரு ஓரமாக போய் இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீனாவையும் ஸ்ருதியும் பிரிக்கிறதுக்கு விஜயா என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரோஹினியோட நிலைமை தெரிஞ்சால் விஜயா முகத்தை எப்படி வச்சுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.